இன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் சக்கராசனம். வழக்கமாக பார்த்திங்கன்னா சக்கராசனத்தை கீழே கவிழ்ந்த நிலையில், அதாவது மல்லாந்த நிலையில் வளைச்சி செய்வோம். இது நின்ற நிலையில் பக்கவாட்டில் வளைந்து செய்யும் அற்புதமான சக்கராசனம். இந்த சக்கராசனம் செய்வதனால் என்ன பயன் கேட்டிங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி, நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. எந்த நோய் வந்தாலையும் சக்கரம் எப்படி அறுத்து தள்ளுமோ அந்த மாதிரி இந்த நோய்களை எதிர்த்து போராடி இந்த சக்கராசனம் அந்த நோய் இல்லாமல் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு ஆசனம் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சக்கராசனம் செய்கிறதுனால நமக்கு அழகு மேம்படுகிறது. அதே போல் இளமை தோற்றம் இதெல்லாம் வாய்க்கும், சுறுசுறுப்பு வாய்க்கும், நிறைய பலன்கள் இதில் இருக்குது. சரி, இந்த ஆசனத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வலது கையை பக்கவாட்டில் இப்படி வளைக்கணும். இப்போ இடது கையை அதே போல் வளைக்க போகிறோம், ஒரு சக்கரம் போல். கைகளை மெதுவாக உயர்த்தும் போது மூச்சு இழுத்துக்கிட்டே மூச்சு விடணும். இதுதான் சக்கராசனம், பக்கவாட்டில் வளைந்து செய்யக்கூடிய சக்கராசனம். மறுமுறை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நேராக நிற்கலாம். ஸோ கைகளை விட்டுடலாம் அப்படி இந்த மாதிரி. இப்போ முதல்ல வலது கையை வளைச்சி இடது பக்கமாக வளைஞ்சி செய்யணும். கைகள் நல்லா காது ஓரமாக இருக்கணும், நல்லா ஸ்ட்ரைட்டாக வளையணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பக்கவாட்டில் வளையணும். இப்புக்கு ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஒரு 10 கவுண்ட்ஸ் இருந்ததுக்கப்புறம் அப்படியே பழைய நிலைக்கு திரும்பலாம். இப்போ அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சைடு வளைக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஹிப்பு வளையிற மாதிரி பாருங்கள், காது ஓரமாக கை வர மாதிரி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த சக்கராசனத்தில் பார்த்திங்கன்னா கல்லீரல் மண்ணீரல் சம்மந்தப்பட்ட நோய்களும் குணமாகும் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு பயன். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.